Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 4 quadrilaterals la page number 95 ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோலயே வந்து நம்மளுக்கு parallelogram-க்கு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து இன் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம். So next topic is in page number 95, more quadrilaterals with parallel opposite sides. இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும், அடுத்தது வந்து பேரலாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இந்த க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது லாஸ்ட் டைம் நம்ம இது பண்ணும்போது. ஓகே, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம செக் பண்ணலாம். என்ன செக் பண்ணலான்னா, வெறுமனே ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருந்தால் அதை நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லிட முடியுமா? இல்லை வேறு ஏதாவது இருக்கா? மோர் குவாட்ரிலேட்ரல்ஸ், அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க நிறைய குவாட்ரிலேட்ரல்ஸ் இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு parallel lines construct பண்ணிடலாம். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கிற மாதிரி parallel lines construct பண்ணிடலாம். construct பண்ணுறதுக்கு வந்து we can use a set square and a ruler. இந்த set squareன்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் சும்மாவே இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இதோட யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேரலல் லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செட் ஸ்கொயர் தான் நார்மலி யூஸ் பண்ணணும். பட் நம்ம வந்து பேரலல் லைன்ஸ் பொதுவாக வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால நம்மளுக்கு செட் ஸ்கொயரை பற்றி ஒன்றும் தெரியல இல்லையா? ஸோ எப்படி பேரலல் லைன் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு ரூலரில் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ரூலரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு லைன் நம்ம வரைஞ்சாச்சு, கரெக்டா? ரூலரில் இப்போ நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க, ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனுக்கு பேரலாக இந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்ல வந்து நான் இன்னொரு லைன் வரையணும்னா நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ரூலரை வந்து அந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த லைன் வரைஞ்சிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல வந்து ரூலரை பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரூலரோட இந்த செட் ஸ்கொயரை வந்து நல்லா இது மாதிரி சேர்த்து விட்டுருங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதை மாதிரி செட் ஸ்கொயரை பிளேஸ் பண்ணிவிடுங்க. செட் ஸ்கொயரை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. ரூலரை மட்டும் நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம். செட் ஸ்கொயர் வந்து ஃபிக்ஸடாக இருக்கட்டும். கீப் திஸ் இன் யோர் மைண்ட். இப்போ ரூலரை வந்து நான் மூவ் பண்ணுறேன். இப்போ எந்த பாயிண்டில் வந்து எனக்கு வந்து லைன் வரையணுமோ அந்த பாயிண்டில் கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நான் வந்து லைன் வரைஞ்சிடுறேன். ஓகே, இப்போ லைன் வரைஞ்சிட்டேன்னா இப்போ பாருங்கள், ரெண்டு லைன்ஸும் வந்து பேரலாக இருக்குது. இந்த பாயிண்ட் பி வழியாக அந்த லைன் வந்து போகுது. இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலாக இருக்குது. பேரலாக இருக்குது அப்படின்றதுக்கு இண்டிகேஷன் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. Is that clear? So these two are parallel lines. இதுதான் வந்து is the method to draw a parallel line. ஓகேவா? using set square and a ruler. இது நம்ம வந்து ரெண்டு செட் ஸ்கொயர் வச்சும் நம்ம வந்து பேரலல் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். எப்படி ட்ரா பண்ணுவீங்க நீங்கள்? இன்ஸ்டெட் ஆஃப் ரூலர் இன்னொரு செட் ஸ்கொயரை வந்து இந்த செட் ஸ்கொயருக்கு பெர்பெண்டிகுலராக வச்சுக்கோங்க. அதாவது அந்த செட் ஸ்கொயர் வந்து ஆக்ட்ஸ் அஸ் அ ரூலர், அந்த மாதிரி. ஸோ ரெண்டு செட் ஸ்கொயர் வச்சும் நம்ம பேரலல் லைன்ஸ் வரையலாம். ஒரு செட் ஸ்கொயர் ஒரு ரூலர் வச்சும் நம்ம வந்து பேரலல் லைன்ஸ் வரையலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதை மாதிரி வந்து நம்ம பேரலல் லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் தி பேரலல் லைன். இதுக்கு வந்து நம்ம நேம் பண்ணிடலாம். ஏபிசிடி அப்படின்னு நம்ம நேம் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலில் தான் இருக்குது. ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குது. அதே மாதிரி ஏடியும் பிசியும் பேரலாக இருக்குது இல்லையா? பேரலில் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆரோ போடுவோம். இந்த மாதிரி சிங்கிள் ஆரோ ரெண்டு சைடு இருந்ததுன்னா இந்த ரெண்டு லைன்ஸ் பேரலல், டபுள் ஆரோ இருந்ததுன்னா இந்த ரெண்டு டபுள் ஆரோ உள்ள சைட்ஸும் பேரலல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து பேரலாக தான் இருக்குது. இப்போ இந்த ஷேப்பை நான் வரைகிறேன். தனியாக அந்த லைன்லாம் இல்லாமல் நான் இப்போ இந்த ஷேப்பை வரைகிறேன்னா ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் பேரலல். இப்போ பாருங்க, இந்த ஷேப்பை வந்து நீங்கள் ரெக்டாங்கிள்னு சொல்லுவீங்களா? த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஓகே, ஆனால் வந்து இது வந்து ரெக்டாங்கிள் கிடையாது. ஓகேவா? ஸோ தேர் கம்ஸ் அனதர் ஷேப். என்ன ஷேப் அது? பேரலலோகிராம். பேரலலோகிராமோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து உங்களுக்கு பேரலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்?
ஈக்குவலாகவும் இருக்கும். ஈக்குவலுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைன் போடணும். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் இருந்ததுன்னா அதை மாதிரி குவாட்ரிலேட்ரல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரெக்டாங்கிள் பேரலலோகிராமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ரெக்டாங்கிள் இஸ் அ பேரலலோகிராம். அதாவது எப்படி வந்து ஸ்கொயர் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ரெக்டாங்கிள் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேரலலோகிராம். ஏன்னா பேரலலோகிராமோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் இல்லையா? அதாவது ரெண்டு வெர்டிக்கல் லைன் பக்கத்து பக்கத்தில் போட்டோம்னா அதுக்கு மீனிங் வந்து பேரலல்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாகவும் இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கும். அதனால நம்ம ரெக்டாங்கிள் என்னன்னு சொல்லலாம்? பேரலலோகிராம்னு சொல்லலாம். ரெக்டாங்கிளை வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேரலலோகிராம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஏன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேரலலோகிராம்? அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும், பேரலலோகிராம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அது ஃபுல்ஃபில் பண்ணுது. ஆடட் டு தட் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து வென் டயக்ராம் வரையலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு ஷேப்ஸ்க்கு வந்து வென் டயக்ராம் வரைஞ்சோம். ரெக்டாங்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் நம்ம வந்து வென் டயக்ராம் வரைஞ்சோம். இப்போ வந்து பேரலலோகிராம், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இது மூணுத்துக்கும் நம்ம வென் டயக்ராம் வரையணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரலலோகிராம். ஓகேவா? இந்த பேரலலோகிராம் ஃபேமிலிக்குள்ள தான் உங்களுக்கு வந்து என்ன வரும்? ரெக்டாங்கிள் வரும். பேரலலோகிராம் ஃபேமிலிக்குள்ள தான் ரெக்டாங்கிள் வரும். ரெக்டாங்கிள்குள்ள வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ parallelogram ஃபேமிலிக்குள்ள ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள்குள்ள ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram. ஓகேவா? அதே மாதிரி ரெக்டாங்கிள் இஸ் ஆல்சோ அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogram. ஸ்கொயர் வந்து நம்ம வந்து parallelogramனு சொல்லலாம், ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஓகேவா? இட் கம்ஸ் அண்டர் போத் த கேட்டகரிஸ் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ஒரு parallelogram கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஒரு parallelogram கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Draw a parallelogram with adjacent sides of length 4 cm and 5 cm and an angle of 30 degree between them. ரெக்டாங்கிளுக்கும் parallelogramக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்ததுன்னா, அதாவது ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 90 டிகிரி இருந்ததுன்னா we call it as a rectangle. இது வந்து parallelogram அப்படின்றனால இதோட ஆங்கிள் வந்து ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கணும் இல்லையா? ஆஸ் யூஷுவல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னாலே ஒரு ரஃப் டயக்ராம். ஸோ ஏபிசிடி அப்படின்ட்டு அதுக்கு நேம் பண்ணிட்டோம்னா அந்த பேரலோகிராமுக்கு ஒரு லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அனதர் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வந்து 4 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வந்து ஏபி நேம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதோட அட்ஜசன்ட் சைடு வந்து 5 சென்டிமீட்டர். அது ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இவ்வளோதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. அதை வச்சுட்டு வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பேரலோகிராம். ஸோ ஒரு பேரலோகிராம் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஏபி 4 சென்டிமீட்டர், ஏடி 5 சென்டிமீட்டர் அண்ட் தென் ஆங்கிள் பிட்வீன் தெம் 30 டிகிரி. திஸ் இஸ் ரஃப் டயக்ராம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? ஏபி 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொட்ராக்டர் எடுத்தது 30 டிகிரிக்கு ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு ரே வரைஞ்சிக்கோங்க. சே ஏஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏஎக்ஸ்னு ஒரு ரே 30 டிகிரிக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஏடி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ காம்பஸ் எடுத்து ஏவை சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் வச்சு ஒரு ஆர்க் வரைங்க ஏஎக்ஸில். ஓகே, அது மீட் பண்ணுற பாயிண்ட் டின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏடி வில் பி 5 சென்டிமீட்டர். கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏபி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரலா ஒரு லைன் வரையணும் த்ரூ த பாயிண்ட் டி, இத மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏடி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரலா இன்னொரு லைன் வரையணும். இந்த லைன் வந்து ஆல்ரெடி வரைஞ்சோம்ல ஒரு பேரலல் லைன், அதை வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அதுதான் வந்து பாயிண்ட் சி. ஓகே, திஸ் இஸ் த ஸ்டெப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபி ஏடி வந்து த்ரூ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏபிக்கு பேரலா சிடின்ற லைன் வரைஞ்சிருக்கோம். ஓகே, த்ரூ த பாயிண்ட் டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரூ த பாயிண்ட் டி வரையணும். ஏன்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டரா. ஸோ த்ரூ த பாயிண்ட் டி ஒரு பேரலல் லைன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஏடிக்கு பேரலா ஒரு பேரலல் லைன் வரையணும். இதுக்கு வந்து டபுள் ஆரோஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஏடிக்கு பேரலா ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிடும். இது வந்து இந்த ப்ரீவியஸ் பேரலல் லைனை ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது இல்லையா, திஸ் இஸ் பாயிண்ட் சி. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஏபிசிடின்னு ஒரு பேரலலோகிராம் கிடைச்சிருச்சு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இது வந்து ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கு நமக்கு வந்து
என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு 2 ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் parallelogram தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதுன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் ஈஸியரா போடலாம். இப்ப parallel லைன் வரையறதுன்றது, நம்ம செட் ஸ்கொயர் வச்சும், ரூலர் வச்சும் எப்படி வரையறது அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துட்டேன். இப்ப அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு parallel லைன் வரும். பட் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் அங்க இங்க ஸ்லிப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த லைன் parallel-ஆ இருக்காது. உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் parallelogram கிடைக்காது. இப்ப நான் வரைஞ்சதையே பாருங்க. இந்த இடத்துல இது வந்து parallelogram மாதிரியா இருக்கு. ஸோ லைட்டா ஸ்லிப் ஆயிருக்கு இல்லையா? அதனால 2 ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் parallelogram தெரிஞ்சதுன்னா இன் அ சிம்பிளிஃபைட் அண்ட் அ பர்ஃபெக்ட் வே நம்ம parallelogram வரையலாம். அந்த 2 ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? அந்த 2 ப்ராப்பர்ட்டீஸ்னு நம்ம சொன்னோம்னா, அந்த 2 ப்ராப்பர்ட்டீஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? த்ரூ டிடக்ஷன்ஸ் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஜியோமெட்ரிக்கல் ரீசனிங் வச்சு we have to prove. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த parallelogramல ரிமைனிங் சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ 2 சைடு வந்து 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் சொல்லியாச்சு. அதே மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்லியாச்சு. அப்போ ரிமைனிங் சைட்ஸ்லாம் என்ன? அண்ட் தென் ரிமைனிங் ஆங்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ரிமைனிங் ஆங்கிள்ஸ்லாம் என்ன? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரியுமா? ஆல்ரெடி வந்து நீங்கள் parallelogram பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். அப்போ இது 4 சென்டிமீட்டர்னா ஐ மீன் ஏபி வந்து 4 சென்டிமீட்டர்னா சிடியும் உங்களுக்கு 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சிமிலர்லி ஏடி 5 சென்டிமீட்டர்னா பிசியும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது வந்து நம்ம பேசிக்கா படிச்ச ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஆனா இதுக்கும் வந்து ப்ரூஃப் வேணும். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓகே, அதை வந்து நம்ம இப்போ டிஃபைன் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸை வந்து த்ரூ டிடக்ஷன் தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டிடக்ஷன் நம்பர் 6. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிடக்ஷனு. இது வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வாட் கேன் யூ சே அபவுட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ parallelogram? ஒரு ஆங்கிள் உங்களுக்கு தெரியுது, மற்ற ஆங்கிள்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஆங்கிளுக்கும் இன்னொரு ஆங்கிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ஸோ இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் ஈஸியா இருக்கும். parallelogram ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதை சால்வ் பண்றதும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம ஒன்று ரிடக்ஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரா த டயக்ராம். டயக்ராம் வந்து கண்டிப்பா வந்து இட் இஸ் மஸ்ட் இன் தியரிட்டிக்கல் ஜியாமெட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு parallelogram வரைஞ்சிடலாம். parallelogramக்கு நேம் பண்ணிடலாம். ஏபிசிடி இஸ் அ parallelogram. ஓகேவா? அதோட ஆங்கிள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஏபிசிடி இஸ் அ parallelogram எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்னது? ஏபி இஸ் parallel டு சிடி. அதே மாதிரி ஏடி இஸ் parallel டு பிசி. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. இது வந்து இது எதுவுமே நம்ம ப்ரூவ் பண்ணல. இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. கரெக்டா? இதை வந்து எழுதிக்கலாம். ஏபிசிடி இஸ் அ parallelogram. அதே மாதிரி ஏபி இஸ் parallel டு சிடி. சிமிலர்லி ஏடி இஸ் parallel டு பிசி. ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? எவ்வளோன்றது நமக்கு தெரியாது, எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கோம். 2 லைன்ஸ் பேரலா இருக்கு. அந்த 2 லைன்ஸ் கட் பை எ டிரான்ஸ்வர்சல். அப்படின்னா என்ன அர்த்தம்? when two lines are cut by, when two parallel lines are cut by a transversal, அப்ப என்ன ஆகும்? the adjacent angles are supplementary. இல்லையா? அதாவது வந்து C ஃபார்ம் ஆகும், the letter C ஃபார்ம் ஆகும், co-interior angles are supplementary. இப்ப பாருங்க, AB இருக்கு, CD இருக்கு, இது கட் பை எ டிரான்ஸ்வர்சல் ஏடின்னு வச்சுக்கலாம். ஏபின்ற ஒரு லைனும் சிடின்ற ஒரு லைனும் ரெண்டுமே parallel lines. they are cut by a transversal AD. ஓகேவா? அப்ப வந்து the letter C ஃபார்ம் ஆகு. so co-interior angles will be supplementary. correct? so அதுதான் நம்ம இங்க எழுத போறோம். AB is parallel to CD, AD is parallel to BC. அப்போ angle A plus angle D is equal to 180 degree. reason என்ன? co-interior angles are supplementary. ஓகேவா? ஏன் ஏபியும் சிடியும் parallel lines cut by the transversal AD. அதை வந்து இங்க எழுதிடலாம். AB is parallel to CD, AD is the transversal. ஓகேவா? அப்போ இப்ப ஆங்கிள் ஏவை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா? then angle D will be 180 degree minus x. கரெக்ட்? அதே மாதிரி அடுத்தது பாருங்க.
angle Cயும் angle Dயும் 180 degree. Angle C plus angle D is equal to 180 degree. Reason என்ன? இப்ப AD parallel to BC ன்னு வச்சுக்கோங்க. AD is parallel to BC. இதுக்கு வந்து CD is the transversal. ஓகேவா? CD transversal வச்சிருந்தீங்கன்னா அப்ப angle C plus angle D equal to 180 degree. ஓகேவா? இப்போ D equal to 180 degree minus X இருக்கா? அதை வந்து நம்ம இங்க substitute பண்ணலாம். Angle C plus 180 degree minus X is equal to 180 degree. So, angle C is equal to, இந்த 180 degreeயும் minus Xம் other side போச்சுனா, 180 degree minus 180 degree. இந்த plus 180 degree other side போனுச்சுனா minus 180 degree. Minus X other side போச்சுனா plus X. ஓகேவா? So, இது ரெண்டும் cancel ஆயிடுது. So, angle C is equal to X. அதாவது angle Cயும் angle Aவும் உங்களுக்கு same. Correct? Angle A is equal to angle C. Angle A is equal to angle C which is equal to X. Okay? அதே மாதிரி இப்ப next இதை எடுத்துக்கலாம். Angle AB and CD parallel lines cut by the transversal BC ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ABயும் CDயும் parallel lines. AB is parallel to CD. இந்த தடவை நம்ம transversal எது எடுக்க போறோம்? BC ன்ற transversal நம்ம எடுக்க போறோம். Okay, BC is the transversal. எடுத்தோம்னா அப்போ Bயும் Cயும் வந்து equal to 180 degree. இது ரெண்டுத்தையும் add பண்ணோம்னா this will be equal to 180 degree. ABயும் CDயும் parallel lines cut by the transversal. அதாவது C யோட just opposite வரும் நமக்கு. அப்ப என்ன வரும்? Angle B plus angle C equal to 180 degree. Angle B plus angle C is equal to 180 degree. Reason வந்து co-interior angles are supplementary. இப்போ நம்ம C வந்து X ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? So, angle B plus X is equal to 180 degree. அப்ப angle B is equal to 180 degree minus X. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? Angle D is equal to 180 degree minus X ன்னு கண்டுபிடிச்சோமா? அதே மாதிரி angle C is equal to X ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப வந்து angle B is equal to 180 degree minus X ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப angle B யும் angle D யும் they are equal. இல்லையா? So, இதுல இருந்து நம்ம conclude பண்றது என்னது? The opposite angles are equal. Opposite pairs of angles are equal. Opposite angles in a parallelogram are equal. ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? co-interior angles are supplementary அப்படின்னு நம்ம சொல்லும் போதே co-interior anglesனா என்ன இந்த இடத்துல? They are adjacent angles தானே? இங்க பாருங்க, இது ரெண்டும் co-interior anglesனா they are adjacent angles. அதே மாதிரி இது ரெண்டும் co-interior angles தானே? இப்ப suppose ADயும் BCயும் parallel lines cut by a transversal CD னா அப்ப எது ரெண்டும் co-interior angles? Dயும் Cயும் co-interior angles. Co-interior anglesன்றது it's nothing but the adjacent angles of the parallelogram. So, adjacent angles are supplementary. This is property number 2. Adjacent pairs of angles are supplementary. Supplementary na enna artham? They add up to 180 degree அப்படின்னு அர்த்தம். Okay, so these are the two properties with respect to angles of a parallelogram. First property enna? The opposite angles in a parallelogram are equal. Second property enna? The adjacent pairs of angles are supplementary. Supplementary na enna? They add up to 180 degree. Add up to 180 degree. Is that clear? இப்போ வந்து last diagram பாருங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இப்ப இந்த parallelogramல இந்த ஆங்கிள் 30 டிகிரி, that is angle A 30 டிகிரினா ஆங்கிள் Cயும் நமக்கு 30 டிகிரியா தான் இருக்கும். கரெக்ட்? இப்போ ஆங்கிள் Aவும் ஆங்கிள் Dயும் add up to 180 டிகிரி. ஆங்கிள் A plus ஆங்கிள் D is equal to 180 டிகிரி. அப்ப வந்து ஆங்கிள் A 30 டிகிரியா? அப்ப ஆங்கிள் D எவ்வளவு இருக்கும்? 30 டிகிரி plus angle D equal to 180 degree. Angle D equal to 180 minus 30 which is 150 degree.
So angle D is 150 degree. ஓகேவா? அப்போ angle D க்கு oppositeல இருக்கிற angle வந்து angle B. They are equal. So angle B is also equal to 150 degree. இப்ப எல்லா angles நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? angle A, angle B, angle C, angle D கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு property தெரிஞ்சனால. ஓகேவா? So what are the two properties? The first property is opposite angles in a parallelogram are equal. Second property, adjacent pairs of angles are supplementary, meaning they add up to 180 degree. Am I clear? With respect to angles பார்த்துட்டோம். இப்ப next வந்து with respect to sides பார்க்கலாம். angles வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப next வந்து with respect to sides. அதுக்கு வந்து deduction 7. இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான டிடக்ஷன். இதுவும் வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு. டிடக்ஷன் நம்பர் 7. This is in page number 98. What can we say about the sides of a parallelogram? இப்ப இந்த parallelogram இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்ல, எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப ஆங்கிள்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சைடு வந்து ரெண்டு சைடு தான் தெரியும். மீதி இருக்கிற ரெண்டு சைடு என்னன்னா the opposite sides are equal and parallel அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கா parallelogram பத்தி ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அதை வந்து we have to prove it geometrically. geometrical reasoning வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு டிடக்ஷன் இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் we have to construct the figure. என்ன figure இது? It is a parallelogram இல்லையா? The shape is a parallelogram. So first வந்து ஒரு parallelogram construct பண்ணிக்கலாம். இதுல வந்து with respect to sides தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால வந்து sides are equal ன்னு இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு ஃபர்ஸ்டே வந்துடக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். ABCD is a parallelogram. ஓகேவா? இதுல வந்து the opposite sides are parallel. ஈக்குவல்ன்ற டேர்மை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? இப்ப வந்து ஒரே ஒரு டயகனல் மட்டும் வரைஞ்சுக்கலாம். BDன்னு ஒரு டயகனல் மட்டும் வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ட்ரையாங்கிள் ABDயும் ட்ரையாங்கிள் இப்பவே கான்க்ருவென்ட்னு போட்டுட்டேன். ட்ரையாங்கிள் ABDயும் ட்ரையாங்கிள் CDBயும் CBDன்னு எழுதுறேன், that is wrong. CDBயும் கான்க்ருவென்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது டோட்டலி ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதுல 3 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 3 எலிமெண்ட்ஸ் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே அந்த ட்ரையாங்கிள் ரெண்டும் கான்க்ருவென்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ADயும் BCயும் parallel lines. AD is parallel to BC. ஓகேவா? இதை நான் ரெட்ல உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்க. ADயும் BCயும் parallel line. இது cut by a transversal BD. BD is the transversal. இப்ப 2 parallel lines cut by a transversal னா உங்களுக்கு letter Z ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? letter Z ஃபார்ம் ஆகுனா என்ன அர்த்தம்? alternate interior angles ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். alternate interior angles are equal in parallel lines இல்லையா? சோ இந்த ஆங்கிளும் alternate interior angles. சோ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஆங்கிளுக்கு angle 1 நேம் கொடுக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு angle 1 நேம் கொடுக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு angle 2 நேம் கொடுத்துடுறேன். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இப்ப AD is parallel to BC and then BD is the transversal. அப்ப angle 1 is equal to angle 2 ஓகே, இப்ப ஒன்னொன்னா எழுதுவோமா? நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? angle 1 is equal to angle 2. ரீசன் என்ன? alternate interior angles are equal. அதனாலதான் angle 1 is equal to angle 2 சொல்லியாச்சு. இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது angle A is equal to angle C. கரெக்டா? ஏன் angle A is equal to angle C? இது parallelogram property. Opposite angles are equal in a parallelogram. ஓகேவா? இப்ப ரெண்டு இது ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? BD equal to BD. BD equal to BD common side. Okay, so two angles and one side எல்லாம் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால by AAS criteria இது ஆங்கிள், நெக்ஸ்ட் ஆங்கிள் என்னங்க இங்க இருக்கு, அடுத்தது சைடு. சோ ஆங்கிள் சைடு.
ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எழுதலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் சிடிபி. ரீசன் என்ன? ஏஏஎஸ் கிரைட்டீரியா படி இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இதுல எது எது? AD is corresponding to BC இல்லையா? ADயும் BCயும் ஈக்குவல். AD is equal to BC. அதே மாதிரி AB is equal to CD. AB is equal to CD. Reason என்ன? Corresponding parts of congruent triangle CPCT. இதைதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி என்ன? The opposite sides of a parallelogram are equal. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது? This is the property. Opposite sides of a parallelogram are equal. So in the deduction நம்மளுக்கு answer தெரிஞ்சிருச்சா? deduction என்ன கேட்டாங்க? What can you say about the sides of a parallelogram? The opposite sides of a parallelogram are equal. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? congruency வச்சு prove பண்ண போறோம். congruency வச்சு ரெண்டு triangle congruent prove பண்ணிட்டு corresponding parts ரெண்டும் equal அப்படின்ட்டு நம்ம prove பண்ணிடலாம். இதுல நான் நேம் பண்றப்ப angle ABD is congruent to CDB ன்னு எழுதுனேன். எதுக்காக ABDயையும் CDBயையும் எழுதுனேன்? ஏன் CBDன்னு எழுதக்கூடாது? உங்களுக்கு புரியுதா? CBDன்னு ஏன் எழுதக்கூடாது? CDBன்னு எழுதணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, ABD வருதா? இதுல அன்னோன் ஆங்கிள் தான் இந்த இடத்துல வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் A, அடுத்தது B, அடுத்தது D. இப்ப Aக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஆங்கிள் என்னது? C. அதனால C போட்டாச்சு. ஓகேவா? இப்போ 1ம் 2ம் தான் ஈக்குவல். ஓகே, 1ம் 2ம் தான் ஈக்குவல். சோ ABDனா இந்த இடத்துல அன்னோன் ஆங்கிள். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு அன்னோன் ஆங்கிள் வந்து D தான், அதாவது இந்த ஆங்கிள் தான். கரெக்டா? அதனாலதான் CDBன்னு போடணும். இந்த ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள் D இருக்கு இல்லையா? அந்த ஆங்கிள் இஸ் கரஸ்பாண்டிங் டு ABDன்ற ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள் B. ஓகே, சோ அதுக்கேத்த மாதிரி தான் போடணும். CBDன்னு போட்டா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன்னா அது அதோடைய கரஸ்பாண்டிங் பார்ட் கிடையாது. இந்த இடத்துல ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வரனால இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் D இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் B. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் D. ஓகே, இது ரெண்டும் வந்து மாத்தி மாத்தி வரும். அதுக்காக தான் CDBன்னு போடணும், CBDன்னு போடக்கூடாது. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேவா? இப்ப நம்ம ரிமைனிங் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த இதுல இப்ப ரிமைனிங் சைட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன எங்க இருக்கு? ஓகே, இப்ப இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்ப எல்லாத்தையுமே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து AB equal to 4 சென்டிமீட்டர்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோமா? அதுக்கப்புறமா வந்து 30 டிகிரி ஆங்கிள் எடுப்போமா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல 5 சென்டிமீட்டர் போடுவோமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த லைன், இந்த ஏபின்ற இந்த சைடு வந்து 4 சென்டிமீட்டர்னா ஆப்போசிட்ல இருக்கிறதும் 4 சென்டிமீட்டர் தான். சோ இந்த பாயிண்ட வந்து நம்ம டீன் மார்க் பண்ணிக்கலாம். டீல இருந்து 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போடலாம். அதே மாதிரி பில இருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போடலாம். ஏன்? இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். சோ பில இருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கும், டில இருந்து 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கும் நம்ம வரைஞ்சோம்னா நம்ம ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் அந்த parallelogram. ஓகேவா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது பார்க்கலாமா? இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து AB is equal to 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா? ஸோ AB 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சுக்கோங்க. அடுத்தது ப்ரொட்ராக்டரை எடுத்து ஏல பிளேஸ் பண்ணிடுங்க. இந்த சென்டரும் அந்த ப்ரொட்ராக்டரோடைய அந்த லைனும் ஏபின்ற இந்த லைன் செக்மெண்ட்டும் ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகணும். அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரொட்ராக்டரோட அந்த சென்டர் வந்து பாயிண்ட் ஏல இருக்கிற மாதிரி வச்சு 30 டிகிரிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 30 டிகிரிக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து 30 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூலர் எடுத்துக்கோங்க. காம்பஸ்ல
5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 5 சென்டிமீட்டர் எடுத்து ஏல வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஏஎக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ரேக்கு வந்து ஏஎக்ஸ்ன்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ ஏவை சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஏஎக்ஸில் வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் பாயிண்ட் சி. இப்போ இது எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அதுதான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தது. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த காம்பஸ் எடுத்துகிட்டு போய் பியில் வச்சு இன்னொரு ஆர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, அதே 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஏபி 4 சென்டிமீட்டர்ன்றனால சிடியும் உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு காம்பஸில் வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. லாக் பண்ணிட்டு சியை சென்டரா வச்சு 4 சென்டிமீட்டர் வரையணும். ஓகேவா? சியை சென்டரா வச்சு 4 சென்டிமீட்டர் வரைஞ்சிருங்க. இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து டி. இப்போ சிடியை ஜாயின் பண்ணுங்க, அதே மாதிரி பிடியும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஏபிசிடின்றது தான் நம்மளுக்கு வந்து ரெக்வயர்டு பேரலோகிராம். இதில் சிடியோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர், அதே மாதிரி பிசியோட லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். அதனால தான் பியிலேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். சிடியோட லென்த் 4 சென்டிமீட்டர்ன்றனால சியிலேருந்து 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? பியிலேருந்து 5 சென்டிமீட்டர். ஏன்? ஏலேருந்து நம்ம 5 சென்டிமீட்டருக்கு தானே வரைஞ்சோம், அதே மாதிரி தான் பியிலேருந்து 5 சென்டிமீட்டருக்கு வரையணும். சியிலேருந்து 4 சென்டிமீட்டருக்கு வரையணும். ஏன்? ஏன்னா ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்ன்றனால சிடியோட லென்த்தும் 4 சென்டிமீட்டர். அது ரெண்டுத்துக்கும் சின்ற பாயிண்ட்டுக்கும் டின்ற பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 சென்டிமீட்டர்ன்றனால 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். இப்போ ஏபிசிடின்றது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நான் பி போட்டனால இந்த இடத்துல சி போட்டுருணும். ஓகேவா? நேமிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஏபிடிசின்னு ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணலாம், இது வந்து சின்னு போட்டுக்கலாம், இதை வந்து டின்னு போட்டுக்கலாம். This is D, CD. So ABCD is the required parallelogram. இப்போ வந்து டயக்னல்ஸ் செக் பண்ணுவோமா? டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோமா? பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. டயக்னல்ஸ் வந்து இந்த டயக்னல் பாருங்கள் இவ்வளோ லாங்காக போகுது, இந்த டயக்னல் பாருங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. டயக்னல் ஈக்குவலா? த டயக்னல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் இன் அ பேரலோகிராம். ஓகேவா? ஸ்பெஷல் கேசஸ், அதாவது ஒரு ரெக்டாங்கிள்க்கோ ஒரு ஸ்கொயருக்கோ பார்த்தீங்கன்னா டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் வந்து ஷியோராக வந்து டயக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா த டயக்னல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிலாம் என்ன? த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல், த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆர் பேரலல், the adjacent angles add up to 180 degree, the opposite angles are equal. இந்த 4 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நமக்கு தெரியும். with respect to the diagonals are ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ரெக்டாங்கிள் ஸ்கொயருக்கு ஈக்குவல், ஆனால் பேரலோகிராம்க்கு, அதாவது இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வச்சு வர, அதர் தான் 90 டிகிரி ஆங்கிள்ஸ் வச்சு வர பேரலோகிராம்க்கு இந்த டயக்னல்ஸ் வந்து ஈக்குவல்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? தே ஆர் நாட் ஈக்குவல், அவ்வளோதான். ஓகே, டயக்னல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது, அப்போ டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதரா? அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோமா? இந்த டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, அந்த ரெண்டு டயக்னல்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரியணும். ஓகேவா? அது தெரிஞ்சாதான் இந்த டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதரா இல்லையா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். There comes deduction number 8. What is the point of intersection of the two diagonals in a parallelogram? ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் we have to draw the diagram இல்லையா? என்ன டிடக்ஷனை நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் ரீசனிங் வச்சு ப்ரூவ் பண்ணுறோம்னாலும் நம்ம வந்து டயக்ராம் வரையணும். இந்த டயக்ராமில் இந்த மாதிரி கலர் அடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற அந்த கான்செப்டை மட்டும் அந்த டயக்ராம்ல இண்டிகேட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து EASY அப்படின்னு ஒரு பேரலோகிராம், அதாவது ஈஸி பேரலோகிராம், ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அதை வந்து உங்களுக்கு இன்டெரக்டாக சொல்கிறாங்களா? ஸோ அந்த பேரலோகிராம்க்கு என்ன நேம் பண்ணியிருக்காங்க? EASY, ஈஸி அப்படின்னு ஒரு பேரலோகிராம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, கலர் போடணுமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம்.
அதனால நான் இப்போ இதே டயக்ராமை தான் இந்த இடத்துல வரைய போகிறேன். நேமிங் என்னது? EASY is a parallelogram. EASY is a parallelogram. இதுக்கு வந்து 2 டயகனல்ஸும் வரையணும். ஏன்னா வந்து டயகனல்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? 2 டயகனல்ஸும் நம்ம வரையணும். இதில் இண்டிகேட் பண்ண வேண்டியது என்னென்ன? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து ஒரு இது மட்டும் தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து 2 இதுதான் எடுக்க போகிறோம். 2 ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆப்போசிட்ல இருக்கிற 2 ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறோம். அதனால இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்னு சொன்னேன் இல்லையா? எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்? இங்கே கலர் பண்ணியிருக்காங்கல்ல, ஆரஞ்சு ட்ரையாங்கிளையும் வேற என்னது கிரீன் ட்ரையாங்கிளையும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இதோடைய மிட் பாயிண்ட்டை வந்து ஓன்னு ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னது? ட்ரையாங்கிள் AOE. In triangle AOE and triangle இது AOE னா அடுத்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்? YOS தான் இருக்கும். AOE னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓகே, YOS ஏன்னு நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள்லயும் 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, AE வந்து AE is equal to YS, அது கடைசியா வரலாம். இப்போ AEயும் YSும் வந்து parallel lines எடுத்துக்கங்க. கட் பை a transversal. ஓகேவா? AE is parallel to YS. கட் பை a transversal. Transversal என்னது? AY is the transversal. AY is the transversal. அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் 1, இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் 2னா இது ரெண்டும் வந்து ஈக்குவல். ரீசன் என்ன? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? ஏஇன்றது ஒரு ஏஇன்ற லைனும் ஒய்எஸ்ன்ற லைனும் பேரலல் லைன்ஸ் கட் பை த டிரான்ஸ்வர்சல் AY. ஓகேவா? அப்போ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2. ரீசன் என்ன? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? இப்போ ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது சைடுக்கு வருவோம். சைடு பாத்தீங்கன்னா AE is equal to SY. ஏன்? opposite sides of a parallelogram are equal. ஓகேவா? இப்ப 2 இது ப்ரூவ் பண்ணியாச்சு, இது ப்ரூவ் பண்ணியாச்சு, அடுத்தது இது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இந்த ரெண்டும் வந்து 1 and 2 ஈக்குவல்னா அதே மாதிரி தான் 3யும் 4ம் ஈக்குவலா இருக்கும். ஏன் 3யும் 4ம் ஈக்குவலா இருக்கும்? அதே AE parallel to SY cut by the transversal ESன்னு வச்சுக்கோங்க. AE is parallel to YS cut by the transversal ESன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து AYன்ற டிரான்ஸ்வர்சல் எடுத்தோம். இப்போ வந்து ESன்ற டிரான்ஸ்வர்சல் நம்ம எடுக்க போறோம். ESன்ற டிரான்ஸ்வர்சல் எடுக்கும்போது 3யும் 4ம் ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் 3 is equal to ஆங்கிள் 4. ரீசன் என்ன? அதே தான், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? இப்போ ஒரு ஆங்கிள், ஒரு சைடு, ஒரு ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஈக்குவல்னு பார்த்துட்டோம். ஆங்கிள் சைடு ஆங்கிள், அதாவது இன்க்ளூடட் சைடு இருக்குது இந்த இடத்துல இல்லையா? இந்த 2 ஆங்கிள் நடுவுல ஒரு இன்க்ளூடட் சைடு. ஸோ ASA கிரைட்டீரியா படி ட்ரையாங்கிள் AOEயும் ட்ரையாங்கிள் YOSும் கான்க்ருவெண்ட். ரீசன் என்ன? ASA கிரைட்டீரியா. ஓகேவா? இப்ப இது ரெண்டும் கான்க்ருவெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. கான்க்ருவெண்ட்னா அப்ப என்ன ஆகும்? அந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? அப்ப OA is equal to OY. OA is equal to OY. அதே மாதிரி OE is equal to OS. ரீசன் என்ன? CPCT, corresponding parts of congruent triangle. ஏன் வந்து OA is equal to OY, OA is equal to OS கிடையாதுன்னா இது ரெண்டும் தான் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் தான் ஈக்குவல். ஆங்கிள் 1ல ஃபார்ம் ஆகுற அந்த சைடு என்னது? OAன்றது தான் அந்த சைடு. அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா ஆங்கிள் 2ல ஃபார்ம் ஆகுற சைடு என்னது? OYன்றது. கரெக்டா? இந்த ஆங்கிள் 1 ஃபார்ம் ஆகுதுன்னா இதுல இருக்கிற 2 சைட்ஸ் என்னென்ன? ஏன்ற சைடும் OAன்ற சைடும். கரெக்டா?
அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SYன்றதும் OYன்றதும் SY is equal to AEனா அப்போ OA is equal to OYயா? That's all. அதே மாதிரி OS is equal to OE. So இதுதான் corresponding parts. So OA is equal to OY, OE is equal to OS. அது வந்து corresponding partsனால. அதனால O is the midpoint. O is the midpoint of both the diagonals. ஏன் both the diagonals? இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. இந்த ESன்ற diagonal இருக்கு. ஓகேவா? இதுல ESன்றது 2 பார்ட்ஸா பிரிஞ்சிருக்கு. OE, OSன்னு பிரிஞ்சிருக்கு. இப்போ OE is equal to OSனா அப்போ O தான் மிட் பாயிண்டா இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி இந்த செகண்ட் டயகனல் எடுத்துக்கங்க. செகண்ட் டயகனல் AYன்றது OA, OYன்னு பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஆனா OA is equal to OYயா? அப்போ obviously O is the midpoint. ரெண்டு டயகனல்ஸ்க்குமே O தான் மிட் பாயிண்ட்னா அப்ப என்ன அர்த்தம்? The diagonals bisect each other அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி. The diagonals bisect each other. இதுதான் next property of parallelogram. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? The diagonals, first property with respect to the sides. The opposite sides are equal, opposite sides are parallel, opposite angles are equal, adjacent angles are supplementary, they add up to 180 degree அர்த்தம். அடுத்தது with respect to the diagonals என்ன? The diagonals bisect each other. இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் தான் properties of parallelogram. ஓகேவா? இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இந்த டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. தட் இஸ் நாட் நெசசரி. இது வந்து இந்த parallelogram வந்து ஒரு ஸ்கொயரா இருந்ததுன்னா they bisect each other at 90 degree. ஓகேவா? ஸ்கொயரா இருந்தா. ஆனா ரெக்டாங்கிளா இருந்தாலும் அதோட ஆங்கிள் வந்து எப்படி வேணாலும் மாறும். பேஸ்ட் ஆன் த சைட் அண்ட் தி இன்டீரியர் ஆங்கிள் இந்த டயகனல் பைசெக்ட் பண்ற அந்த ஆங்கிளும் மாறும். ஓகேவா? ஸோ வி ஆர் நாட் ஷியோர் அபவுட் இட். ஷியோரா நம்மளால சொல்ல முடியாது. இப்ப இதுல இன்னொன்னு நம்ம எழுதும் போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எழுதணும்ல, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஆங்கிள் AOE இஸ் கான்க்ருவன்ட் டு YOSன்னு எழுதணும். ஏன் YSOன்னு எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு டவுட் வரும். நான் போன தடவையே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் 1ன்னு எடுத்திருக்கோம்னா ஆங்கிள் A வந்து டிவைட் ஆயிருக்கு இல்லையா, இதை ஆங்கிள் 1ன்னு எடுத்திருக்கோம்னா இதை வந்து ஆங்கிள் 2ன்னு எடுத்திருக்கோம். இது ரெண்டும் தான் ஈக்குவல்னும் போது அந்த நேமிங்கும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஸோ நேமிங் இன் கான்க்ருவன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ் பர் அவர் விஷ் வந்து நீங்க நேம் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். AOEன்னு நேம் பண்ணிக்கலாம், AEOன்னு நேம் பண்ணிக்கலாம். ஆனா இதை எப்படி என்ன ஆர்டர்ல நம்ம நேம் பண்றோமோ அதே ஆர்டர்ல தான் செகண்ட் ட்ரையாங்கிள நம்ம நேம் பண்ணணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன். இது லைட்டா எடுத்துக்காதீங்க. நேமிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு parallelogram இருக்கிற டிடக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஷேப்பு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from yours mathematically.